இந்த சேனலில் வந்து வணக்கம் சொல்கிறாங்களேன்னு எல்லாம் கன்ஃபியூஸ் ஆக போகிறாங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லை, எல்லாமே அந்த சேனலில் ஃபார்மலாக பேசி பார்ப்பீங்க. இது வந்து கமர்ஷியல் சேனல், மசாலா படம் மாதிரி. ஃபைட் வேணுமா ஃபைட் இருக்கு, பாட்டு வேணுமா பாட்டு இருக்கு, காமெடி வேணுமா காமெடி இருக்கு. அது வந்து ஒன்லி சென்ட்ரல் பார்க் டீ கடை வந்து ஒன்லி ரியாக்ஷன் சேனல். இது வந்து கலந்த கலவை எல்லாமே வரும். அப்படியா? ஆமாம், ஆக்சுவலாக அது வந்து டின்னர் நைட்டில் போடலான்ட்டு இருந்தோம். அது எடுத்தோம், பட் ஆனால் இல்லை, அதனால வெறும் வீடியோ மட்டும் போடுறோம். அதனால் படமாக இல்லை. கண்டிப்பாக வந்து அந்த அனிமி ட்ரை பண்ணுவோம். ஃபஸ்ட்டு இந்த வீடியோ போடுவோம், இது எந்த அளவுக்கு ரீச் ஆகுதுன்ற பார்த்துட்டு அந்த அனிமி வந்து மக்கள் கேட்ட அனிமி. பேசாமல் நம்ம ஒன்று பண்ணுவோமா, இந்த ஓல்டு வீடியோஸ்லாம் கேட்குறாங்கல்ல, அதெல்லாம் இந்த வீடியோ இந்த சேனலில் போடுவோம். அதே வேணுமானு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள், போடுவோம். இல்லை இப்போ கோபி சுதாக்கான்னு பாருங்க, ஓல்டு வீடியோலாம் கேட்குறாங்கல்ல, அது மாதிரிலாம் சொல்கிறேன். இப்போ சினிமா டிக்கெட்டும் பழைய வீடியோஸ் கேட்குறாங்கல்ல, அது அந்த சேனல் அந்த வீடியோ பழைய வீடியோஸ்லாம் நம்ம இதில் போட்டு புது வீடியோலாம் அதில் போட்டோம்னா ஒர்க் அவுட் ஆகுமான்னு எனக்கு தெரியல. ஒர்க் அவுட் ஆகுமான்னு இல்லையான்றதை போட்டு பார்த்தா தான் தெரியும். ஓகே, இப்போ வந்து ரீசெண்டாக இது நடந்துச்சு, அவங்க நார்மல் பீப்புள் இல்லை, ஏலியன். பிகாஸ் அவங்கலாம் ஏலியன்ஸு, அவங்களே டேமேஜ் பண்ணிக்கிறாங்க. அது இல்லை, அவங்க சொல்லும் போதாச்சு அவ்வளோ சீனெல்லாம் இல்லைங்க அப்படின்னு முன்னாடி வந்து சொல்லலாம். அவங்க ரெண்டு பேரும் எப்படி சொல்லுவாங்க, எங்களுக்கு பண்ணுங்கன்னா அவங்க நிற்பாங்க ரெண்டு பேரும். அப்படிப்பட்ட ஆளு. அதுக்கு ஆக்சுவலாக அவங்க ப்ரொமோட் பண்ணுறதுக்கு தான் அவங்களே பண்ணிக்கிறாங்க. எனக்கு கள்ளி ஊற்றினாலும் சரி பரவாயில்ல, ஆனால் என்னை பற்றி இங்கே பேசுங்கன்ற மாதிரி தான் அவங்க இருக்காங்க. அப்புறம் எப்படி இல்லை, இவ்வளோ விஷயம் நடக்குதே, சரி இனிமேவாச்சும் மாற்றுவோன்னு அந்த ஐடியாவும் இருக்க மாட்டேங்குது அவங்களுக்கு. அவங்களுக்கு தேவை அதான். கேட்டால் நாங்கள் யாரை பற்றி கண்டுக்கலன்னு வாங்க. அது முன்னால நான் என்ன சொல்கிறேன், இது மாதிரி ஆளுங்களும் நம்ம கண்டுக்காமல் இருக்கணும். ஓகே, கரெக்ட். அது மாதிரி இருந்துட்டாலே பிரச்சனையே இல்லை. நீங்கள் எதுக்கு ஃபோட்டோ எடுக்க போகிறீங்க? அவங்க என்ன ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு அவங்க என்ன இதுவா, ஸ்டாச்சுவா, இல்லை கிடைக்காத காணாத பொருளா? இல்லை, அது ஆக்சுவலாக நான் அந்த போயிட்டு வந்தாங்க அவங்க. ஆக்சுவலி யூடியூபர்ஸ் தான் கூப்பிட்டு அந்த மீட்டப் மாதிரி வச்சுருந்தாங்க. வந்து நிறைய யூடியூபர்ஸை திட்டினாங்க. ஒரு நல்ல ஒரு இது இல்லை, அது பண்ணல, ஆர்கனைசிங்குமே இல்லைண்ணா, பார்ப்போம். ரொம்ப டிலேவாக வந்தாங்கன்ற மாதிரிலாம் நிறைய சொல்லியிருந்தாங்க. சீக்கிரம் வந்துட்டா அப்புறம் என்ன செலிப்ரிட்டியா? அது யாரு? இல்லை, ஆனா நீ நினைக்கிற மாதிரி சாதாரண உன் மேல வச்சிருக்க காதல் பைத்தியம். இங்க இரு, உனக்கு என்ன வேணும்? நீ கேட்ட வந்து 3 வார்த்தை தானே. அழுதுருவான் போல. ஐ லவ் யூ, ஐ லவ் யூ, அது அலஞ்சி போயிடும். அது ஃப்ரேம் பண்ணி கூட மாட்டுவான். பிடிச்சிருக்க போறான். நிவின் பாலியாது உள்ள உண்டியல் சத்தம் கேக்குது. ஐஸ்வர்யா லட்சுமி. பரவாயில்ல, ரொம்ப கேஷுவலா வந்துட்டு இருக்கான். ஏன்டா அப்படி என்ன ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்க? ஹலோ சூ, சச்சா யாரா இவனுங்க? எங்கிருந்துடா வந்துக்கிறானுங்க? நான் சொல்லி நிறுத்துக்கலடா. அவன் நிறுத்துற லூசுக்கு மட்டும் வந்து சேரங்க போறா. வர நிறுத்துற அவன. இப்போ ஓறதா நிக்கிறதா தெரியலையே. கேஷுவலா நடந்து வந்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலா அவங்க பயந்துருவாங்க. இந்த பாரு ரொம்ப பலஸ்ல நான் அப்படி ஓடி அவ அவாய்ட் பண்ணிட்டு வருவா. பின்னாடியே ஒரு மாதிரி ஸ்டாப் பண்றாங்க. பின்னாடியே வருவா. பயந்துருவா. டார்ச்சர் பண்றாடா. அவன அடடா. அவன அடிடா. இது அவன் லவ்னு நினைக்கிறேன். சுடுகாசன் அந்த பையன். போப்பா முடியலப்பா போப்பா. லிட்டரலி அப்படிதான் நடந்துச்சுல. தமனா தானே. பாத்துட்டே என்ன விட்டுருங்க ஸ்நேகிதியே. கை கொடுத்தது
ரொம்ப தேங்க்ஸ் கவுன்சிலர் மேடம். You look very beautiful. Very nice. Very pretty. Very nice dress. இப்பலாம் பண்ணாங்கன்னா அவங்களுக்குமே பயமா தானே இருக்கும். அவங்க என்னதான் செலிபிரிட்டினாலும் அவங்களும் நார்மல் பீப்பிள் தானே. அவங்களுக்கு அந்த பாய்ஸ்க்கு எப்படி ஐயா இருக்கும்? அப்துல் கலாம் அவர்களே, இளைஞர்களை எல்லாம் கனவு காண சொன்னீங்களே, என்ன மாதிரி கனவு காண்றாங்க பாத்தீங்களா? ஷூ கடவுளே. சுச்சோ திரிஷாக்குமா என்னது மைக்கா? இன்டர்வியூக்கு இதுக்கு வந்துக்கும்போது ஏன் தெரியல. போட்டோ எடுத்துட்டு இருக்காங்க போல இருக்கு. ஏன் தயங்குறீங்க? வாங்க வாங்க. இது சரிப்பட்டு வராது. இறங்கிற வண்டியில வாங்க போச்சு. கோமாளி இங்க வந்து ஏற போறாங்க சார். திரிச்சா ஐயோ செமையா எடிட் பண்ணிருக்காங்க. இங்க பாருங்க. சமந்தா தானே? கேஷுவலா இருக்கா? நடந்தே போறாங்க. என்ன சொல்றா? ஏதோ பக்கத்துல ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரோ. இல்ல என்ன சொல்றாங்க? मतलब कांग्रेचुलेशंस, आपने सही आंसर दिया है. 50 गलत आंसर. एक किस டேய் முளைச்சி 3 எல்லாம் விடல. முளைச்சு 3 இலை விடல. அதுக்குள்ள உனக்கு ஒரு லவ், அதுவும் உன்னோட பெரிய சைஸ் பொண்ணோடயா? ஐயோ என்னடா பண்றீங்க? பயர் பிடிச்சிட்டான் கைய. இது அடையாளமே தெரியாம போயிட்டாங்க. இதெல்லாம் டூ மச். என்னது இது? சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். என்ன ஒரு லிமிட் இல்லையாடா? ஏன்டா போட்டோ அடிக்கிறது முட்டாள்தனம். ஃபாலோ பண்ணி வரதெல்லாம் பண்ணக்கூடாது சரிங்களா? ஆக்சுவலி நான் சொல்லணும் இருந்தாலும் கடலமுத்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்பா. இது வந்து இந்த மாதிரி அவங்க வந்து போட்டோ எடுக்கிறாங்களே. இதுக்கு முன்னாடி என்னன்னா வீடு வரைக்கும் அவங்க ஃபாலோ பண்ணிட்டு வந்திருப்பாங்க. சம்திங் ஏதோ வண்டியிலே ஃபாலோ பண்ணிட்டு வந்திருப்பாங்க. அதனால அவங்க சொல்லுவாங்க ஃபாலோ பண்ணிட்டுலாம் வரக்கூடாதுன்னு அவங்க சொல்லுவாங்க. கரெக்ட். அந்த வீடியோ அவங்க அந்த கட் பண்ணி போடுறாங்க பாத்தீங்களா, அந்த ஃபாலோ பண்ணி வரக்கூடாதுன்னு அதை மட்டும் போட்டு அவங்கள ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க. இல்ல ஒரு ஆக்சுவலி ஃபேன் வந்து உங்கள்ட்ட வந்து இப்படி கேக்குறாங்க, நீங்க இப்படி ட்ரீட் பண்ணுவீங்களா? நீங்க என்ன அவ்வளவு பெரிய முன்னாடில இருந்தே ஃபாலோ பண்ணிட்டு வந்து உளுந்து கிளந்துற போறாங்க அந்த ஒரு தாட்ல அவ வந்து அப்படி அந்த மீனிங்ல தான் அவங்க பக்கத்துல சரண்யா உட்கார்ந்திருப்பாங்க, அவங்கள்ட்ட சொல்லுவாங்க. ஆனா அந்த மீம் கிரியேட்டர்ஸ்ல இதை மட்டும் கட் பண்ணி போட்டுட்டு நீங்க என்ன அவ்வளவு பெரிய ஹீரோயினா, நீங்க என்ன அவ்வளவு பெரிய இதா, நீங்க இப்படி பேசுவீங்களா ஃபேன்ஸ்ன்னு. அவங்க என்னதான் இருந்தாலும் அவங்களும் நார்மல் பீப்புள் தானே. இப்போ உங்களை யாரும் ஃபாலோ பண்ணிட்டே இருந்தா உங்களுக்கு ஒரு மாதிரி பயமா. அது என்னத்துக்காக பண்றாங்கன்றது ஒரு தெரியாதுல. அவங்க ஜென்யூனா இருக்காங்களா இல்லையா? அவங்க ஃபேன் ஆல வேற ஏதாவது சீரியல் கில்லரா இருந்தா கூட அவங்களுக்கு எப்படி தெரியும்? இல்லன்னா உங்க முன்னால எல்லாம் உத்தியோகம் பார்க்க முடியுமா? கூட்டி கொண்டே காட்டிட்டு போண்டேனா? நீ காட்டு இல்ல, நீ காட்டுவ. சம்பந்தமே இல்லாத உங்க வீட்டுக்குள்ள வந்து ஜாமான் எவ்வளவு இருக்கு, நகரம் எவ்வளவு இருக்குன்னா காட்டுவ நீ. பரவாயில்ல, கரெக்டா தான் போட்டிருக்காரு. வந்துட்டாங்க ஏலியன்ஸ். மியூசிக்கே அப்படிதான் இருக்கு. இந்த போட்டோ கூட எடுக்க கூடாதா? ஓகே ஓகே ஓகே. தயவு செஞ்சு கோஆபரேட் பண்ணுங்க. நார்மல் பீப்பிள் கிடையாது. நம்ம இன்ஃப்ளூயன்சர் ஃபியூச்சர் ஸ்டார்ட் பண்ணுங்க. நவுந்துங்க. தயவு செஞ்சு நவுந்துங்க. அப்படியே பாடாம பாண்டிச்சேரி வச்சு செஞ்சுட்டாங்க. நார்மல் ரொம்ப பயமுறுத்துறீங்க. என்ன சொல்றாங்க? பாட்டு பாடாம வாய்ஸ் அம்மா. இது யார்? மலையாளி.
மேபி அவங்க தெரிஞ்சவங்களா இருக்க போகுது. ஐயா தான் ரொம்ப நேரமா அழுதுட்டு இருக்காரு. கண்ணுல தான் ஒரு சொட்டு கண்ணீரை கூட காணோம். யார் இவங்க? தெரியல. மண்டலத்தில் இருக்கும் பிதாவை தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலாம் சென்றவரை மன்னிக்க வேண்டுமானவரே. இது யாரு? இதுதான் நம்பியார். ஓகேங்களா? ஐயோ மண்டியில் அடிச்சுட்டாங்க. உங்க மத்தியிலலாம் ஆள்றது பெரிய கஷ்டம். மகிமன் வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே வாட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? ஹாய் 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 ஐ அம் வேணுகோபால். ஆபீஸ் போறதுக்கு டைம் ஆயி போச்சு. நீங்க வேற ஆள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க. எதுக்கு அசிங்கப்படணும்? இந்த டோஸ் கட் போதும்னு நினைக்கிறோம். இந்த மாதிரி சாதாரண விஷயத்துக்கெல்லாம் என்ன மாதிரி +2 இல்ல அவர் பசங்க அப்செட் ஆக மாட்டாங்க சொல்றேன். ஏன் தூக்கி போட்ட போறாங்க? என்ன பண்ணலாம்னு தெரியல. எதிர்பார்க்கல நான் மீண்டும் வருவேன் என்று எதிர்பார்க்கல. ஏய் 2 மிதி மிதிச்சு வாங்கடா. இல்ல ஆப்வியஸா என்னன்னா இன்னும் உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில தட்டிருங்க. எங்க ஒரு வாட்டி அடி பார்க்கலாம். இவங்க வந்து போய் பண்றாங்க, போய் பண்ணி அவங்க வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணலன்னா அதுக்கும் ஆக்ட்ரஸை தான் சொல்றாங்க. ஆனா அந்த இடத்துல அவங்க யோசிச்சு பாருங்களேன், அவங்க அது மாதிரி பண்ணும்போது அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவோம்னு அவங்களுக்கே தெரியாது. நார்மலா விட்டுட்டாலே அந்த ஒரு இது இருக்காது. ஏன் அந்த மாதிரி அவங்கள ஹைப் பண்ணி தேவையில்லாம பண்றாங்கன்னு புரியல. அவங்களுக்குமே அதை எப்படி ரியாக்ட் பண்றதுன்னு தெரியாது. அவங்க அந்த டைம்ல இப்ப நம்மளே எங்கேயா போயிட்டு இருக்கோம், யாராவது பின்னாடி வந்து நம்மள டச் பண்றாங்களே இடிக்கிற மாதிரி இருந்தாங்கன்னா நம்மளே டக்குன்னு மூஞ்சதான் கட்டுவாங்க. என்ன பர்பஸ்க்காக பண்றாங்க இல்லை எதுக்கு பண்றாங்கன்னு தெரியாது. அந்த ரியாக்ஷன் அப்படிதானே வரும், ஒரு மாதிரி நெகட்டிவா தானே வரும். அதையும் ட்ரோல் பண்றாங்க. ஆனா சில செலிபிரிட்டிஸ் இருக்காங்க இந்த மாதிரி, அவங்க எல்லாம் நார்மல் பீப்புள் இல்லைன்ற மாதிரியும் இருக்காங்க. அவங்களே சும்மா போனாலும் சுத்தி அவங்கள அடிக்க அவங்க அது மாதிரி இது மாதிரி பண்றதால தான் அவங்க எல்லாம் பெரிய ஆளுன்ற மாதிரி நினைச்சிட்டு பண்ணிட்டு இருக்காங்க. சரி, ஆனா அது எப்படி ஈஸியா நார்மல் பீப்புள் ட்ரோல் மெட்டீரியலா போயிட்டு இருந்தது. ஆனா அது ஒரு லைட்டா ஒரு கிளிப்பிங் போட்டு முடிச்சிட்டாரு அவரு. யாரு நயன்தாரா என்ன பண்ணாரு? என்னது என்ன கிளிப் எனக்கு தெரியாது. அந்த வீடியோ மட்டும் தானே போட்டாங்க, அதுக்கு சொல்றேன் நான். ஓ அதை ஃபுல்லா டெலிபரேட்டா பண்ணலனா அதான் போட்டு அடின்னு அடிச்சிட்டாங்க. இவரு நான் மேல் கொண்டு அடிக்கணுமான்னு விட்டுருக்கலாம். இல்லை என்னன்னா ஆக்சுவலி ஒரு அது மாதிரி யாராவது நயன்தாரா பத்தி ஏதாவது கமெண்ட் போட்டாங்க பண்றாங்கன்னா விக்னேஷ் வேணா அவங்க டீமோ கான்டாக்ட் பண்ணி அதை டெலீட் பண்ண சொல்றாங்களாம். பண்ணிட்டு போட்டோம், நமக்கு என்ன வந்துச்சு. அதில் நிறைய பேர் வந்துட்டு நான் பண்ண மாட்டேன், நான் ஏன் பண்ணணும், என்னோடது நான் சொல்கிறேன்னு சொல்லி அது அந்த அந்த இஷ்யூ நடந்துச்சுல்ல. அந்த மீட்டிங் லேட்டாக வந்தாங்கன்னு நிறைய செலிப்ரிட்டிஸ் நிறைய யூடியூபர்ஸ் வந்து போட்டிருந்தாங்க இந்த மாதிரி அவங்க இது மாதிரி பண்ணாங்க அது மாதிரி பண்ணாங்கன்னு. அதுக்கு வந்து அவங்க டீம் கான்டாக்ட் பண்ணி அந்த வீடியோ வந்து ரிமூவ் பண்ணுங்க சொல்லி சொன்னாங்களாம். என்ன பண்ணிட்டு போகிறாங்க இந்த விஷயம் இல்லை, இதுக்கு முன்னாடிலேருந்தே நிறைய விஷயம் அந்த மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. சின்ன விஷயத்துக்கு அதாவது நம்ம தலையிடணும்னு அவசியம் கிடையாது அந்த ஸ்டேஜில் இருக்கவங்க. பட் ஆனால் உள்ளே பூந்து மூக்க நுழைச்சி க்ளீன் பண்ணுறேன்னு பண்ணுவாங்க. அவங்கள பற்றி அது நெகட்டிவாக வரக்கூடாது. இதே அவங்கள பற்றி பெருமையாக பேசுனா ஓகே ஜாலியாக. ஏன் அதையும் ஸ்டாப் அதையும் சொல்லியிருக்காங்களாம். அதையும் பண்ணாதீங்க, எனக்கு ரொம்ப கூச்சமாக இருக்கு. அது சொல்லலை, பண்ணதுக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் நல்லா இருக்கு பண்ணுறீங்கன்னு. அதே அவங்கள நெகட்டிவாக சொன்னால் பண்ணாதீங்க டெலீட் பண்ணுங்க. தளபதி மாதிரி விட்டுறணும், என்ன யார் என்ன பண்ணாலும் ஒரு நோ ரியாக்ஷன்ஸ். தளபதினு பெரிய ஒரு நல்ல பொசிஷன்ல இருக்க நல்ல செலிபிரிட்டிஸ் யாருமே அது மாதிரி வந்து சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் பதில் கொடுத்துட்டு இருக்க கிடையாது. இது போதும் வாங்க. எனக்கு ஆத்திர அடங்கலக்கா. மற்ற ஆக்டர்ஸ் இப்ப த்ரிஷா பத்திலாம் வராததா சொல்லு. கில்லி ஃபர்ஸ்ட் டைம் வந்தப்ப எல்லாம் த்ரிஷாவுக்கு வந்தாங்க, செகண்ட் டைம் வந்தப்ப எல்லாம் கழுவி தான் ஊத்துனாங்க த்ரிஷா. ஆனா அவங்க என்ன அதுக்குள்ள ரெஸ்பான்ஸ் பண்ணிட்டா இருக்காங்க. அது மாதிரி சொல்றேன், அது எடுத்துக்கிறாங்க சீரியஸாக ஒருத்தங்க. அவங்கள பத்தி பாசிட்டிவா மட்டும்தான் இருக்கணும்ன்ற மாதிரி. அந்த ஏதோ ஹிந்தி சேனல்ல வந்து நயன்தாரா பேட்டி அங்க போயிட்டு அந்த நீ 3 பேர்த்து வலைபேசி
வலைபேச்சு. வலைபேச்சு அவங்கள வந்து 3 monkeysன்னு சொல்லி பேசிப்பா பாத்தியா? அது வந்து நயன்தாரா வந்து அங்கே ஒரு 3 monkeys இருக்காங்க. அவங்க வந்து 50 வீடியோ போடுறாங்கன்னா அதில் 45 வீடியோஸ் என்னை பற்றி தான் இருக்கும். டிஆர்பிக்காக போடுவாங்க, அது போட்டால் தான் அவங்களுக்கு வியூஸ் வரும்னு போடுவாங்க. கிளிக்குது அவங்கள பற்றி யாரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கு. அதில் இருக்க ஒரு ஆள் வந்து இங்கே பேட்டி அவங்களுக்கு அவ்வளோ பேச தெரிஞ்சிச்சுல, அந்த 3 monkeysன்னு எங்களுக்கு சொல்லி பேச தெரியுதுல்ல, ஏன் அது வலைபேச்சு தான்றது அவங்க வாயில் வர்ற கிடையாதா? சொல்ல வேண்டியதானே அந்த சேனலை சொல்லி பேசிட்டு. இப்போ நான் வந்து லேடி சூப்பர் ஸ்டார்னு போடாதீங்கன்னு தான் நான் சொல்கிறேன் டேரக்டர்ஸ்கிட்டலாம். ஆனால் அவங்க தான் வந்து போடுறாங்க, நான் சொல்கிறது கேட்காம அதுக்கெல்லாம் வச்சு செஞ்சுட்டு இருந்தாங்க. சரி ஆமாம், அத்தவங்க தான் சொல்கிறது கேட்காம போடுறாங்க. நீ உன் படத்தில் ஏமா நீயே ப்ரொடியூஸ் பண்ணுற படத்துலலாம் ஏன் போடாமல் பண்ணுவேன்? நீயே சொல்லி ஸ்டாப் பண்ணலாமே. ப்ரொடியூசரை தாண்டி டேரக்டர் என்ன போட போகிறாங்க சொல்ல வேண்டியதானே. ஓகே, வணக்கம். பாயின்னு சொல்ல வர, சாரி திரும்பியும்